முருக பக்தர்களுக்கு ஒரு அதிமுக்கியமான தகவல். வருகின்ற ஜூலை 6ஆம் தேதி திங்கட்கிழமை ஆனி மாதத்தின் கடைசி சஷ்டி வரவுள்ளது. உங்களின் முன்ஜென்ம பாவங்களை சுக்குநூறாக உடைத்து வாழ்வில் மங்களங்களை அள்ளித்தரும் இந்த தேய்பிறை சஷ்டி நன்னாளை எக்காரணம் கொண்டும் தவறவிடாதீர்கள். இந்த சிறப்பான தகவலை தெரிந்து கொள்வதற்கு முன், நீங்கள் முருகப்பெருமானின் உண்மையான பக்தராக இருந்தால் மறக்காமல் வீடியோவை லைக் செய்து கமெண்டில் ஓம் முருகா என்று ஆத்மார்த்தமாக பதிவிட்டு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நமது நாட்காட்டியின்படி ஜூலை 6ஆம் தேதி பூரட்டாதி நட்சத்திரம் அமைந்திருக்கிறது. மேலும் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்த ஆறுமுகனை வழிபடுவதற்கு உகந்த தேய்பிறை சஷ்டி திதியானது அன்று 10:27 காலை மணி வரை மட்டுமே உள்ளது. இதுவே இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய கடைசி சஷ்டி என்பதால் இதனுடைய பலனும் சக்தியும் பல மடங்கு அதிகம். எனவே அன்றைய தினம் அதிகாலையிலேயே எழுந்து நீராடிவிட்டு நல்ல நேரமான 6:15 காலை மணி முதல் 7:15 மணிக்குள் உங்களது வழிபாட்டை தொடங்குவது மிகவும் சிறப்பு. சஷ்டி திதி 10:27 காலை மணிக்கே முடிவடைந்து விடுவதால் அதற்கு முன்பாகவே உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து காலண்டரில் சிறப்பாக குறிப்பிட்டுள்ளபடி கந்த சஷ்டி கவசம் பாடி மனமுருகி வழிபடுங்கள். இந்த ஆனி மாதத்தின் கடைசி சஷ்டியில் குறிப்பிட்ட இந்த நேரத்திற்குள் நீங்கள் செய்யும் இந்த எளிய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் சகல சங்கடங்களையும் தீர்த்து வைக்கும். இந்த மிக முக்கியமான ஆன்மீக தகவலை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள்.